இலங்கையில ஒரு சத்தியாகிரக போராட்டம் ஒன்று நடந்திருக்குது. அதாவது நேற்றைய தினம் ஆரம்பிச்சு இந்த போராட்டம் பார்த்தோம்னு சொன்னா இன்றைய தினம் முடிவுக்கு வந்துட்டுது. அந்த பிரச்சனையானது இன்றைய தினம் முடிவுக்கு வந்துட்டுது. இந்த போராட்டம் எதற்காக நடந்திருக்குது, இந்த போராட்டம் யாரு நடத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தான் இந்த சத்தியாகிரக போராட்டத்தை வந்து நேற்று ஆரம்பிச்சிருந்தார். அவர் எதற்காக இந்த சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிச்சதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இலங்கையில் கல்வி சீர்திருத்தங்களுக்கு எதிராக இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா தற்போது புதிய கல்வி சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது கொண்டு வந்ததுல இருந்தே பார்த்தோம்னு சொன்னா நிறைய பிரச்சனை, அடுக்கடுக்காக நிறைய சர்ச்சைகள் வந்து கொண்டு இருந்தது. இது தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னா எதிர்கட்சியில் இருக்கிறார்கள் எல்லாம், எதிர்கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் மேல எதிர்கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து பிரதமர் அவர்களுக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில பிரேரணையும் கொண்டு வந்தாங்க. நாமல் ராஜபக்ஷ பார்த்தோம்னு சொன்னா பிரதமர் அவர்கள் பதவி விலக வேணும்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப இந்த விமல் வீரவன்ச பார்த்தோம்னு சொன்னா இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்களை வந்து உடனடியாக வாபஸ் பெற வேணும்னு சொல்லிதான் இந்த சத்தியாகிரக போராட்டத்தை வந்து மேற்கொண்டு இந்த போராட்டமானது நேற்றைய தினம் ஆரம்பிச்சாங்க. இன்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா முடிவுக்கு வந்துட்டு இந்த போராட்டத்தை பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவிலாக செய்தி தளங்களை வந்து நாங்க பார்க்க கிடைக்கல. செய்தி ஊடகங்கள் வந்து இந்த விஷயத்தின வந்து பெரிய அளவாக கவர் பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த பெரிய அளவாக இதை வந்து ஒரு செய்தியாக வெளியிடையிலன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லலாம். ஒரு சில இடங்கள்ல மட்டும் வந்து நாங்க பார்க்க கிடைச்சது. இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தது. பிரதமர் அவர்கள் கல்வி அமைச்சரும் பிரதமராகவும் இருக்கின்ற மதிப்புக்குரிய ஹரணி அமரசூரி அவர்கள் வந்து பதவி விலக வேண்டும் சொல்லி ஏற்கனவே இலங்கையின் தேசிய கல்வி நிறுவனத்தின் நிறுவனர்கள் வந்து பதவி விலகிட்டாங்க. இந்த விடயம் தொடர்பாக எழுந்த சர்ச்சை தொடர்பாகவும் இந்த விடயம் தொடர்பாக தற்பொழுது சிஐடியில முறைப்பாடு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முறைப்பாடு தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று முடிவுக்கு வரும் வரைக்கும் தற்காலிகமாக அவங்க பதவி விலகி இருக்கிறாங்க. ஆனா பார்த்தோம்னு சொன்னா அந்த தேசிய கல்வி நிறுவனத்தின் நிறுவனரை நியமிச்ச பிரதமர் அவர்களும் கல்வி அமைச்சரும் பதவி விலக வேணும்னு சொல்லிட்டு இந்த எதிர்கட்சியில் இருக்கிறாக்கலாம் வந்து நிறைய போராட்டங்கள் நிறைய விஷயங்களை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப பார்த்தோம்னு சொன்னா இன்றைய தினம் ஜனாதிபதி தலைமையில ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு ஒன்று நடந்திருக்கு, முக்கியமான ஒரு கூட்டம் ஒன்று நடந்திருக்குது. என்ன விஷயம் என்று சொன்னா இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவும் பிரதமரும் கல்வி அமைச்சருமான மதிப்புக்குரிய ஹரணி அமரசூரி அவர்களும் ஆசிரியர் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளிடையே பார்த்தோம்னு சொன்னா இன்றைய தினம் ஒரு சந்திப்பு ஒன்று நடந்திருக்குது. இந்த சந்திப்பு எங்க நடந்திருக்குன்னு சொன்னா ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கின்றது. இந்த சந்திப்பில் என்ன விஷயம் காய்ச்சிருக்காங்கன்னு சொன்னா முக்கியமான விஷயங்கள் வந்து காய்ச்சிருக்காங்க. அதாவது அரசால் முன்மொழியப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் அவசியமானவை என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக ஆசிரியர் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் வந்து இந்த கூட்டத்தில் தெரிவிச்சிருக்காங்க. 6ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் திருத்தங்கள் அவசியம் சொல்லி வந்து அவங்க சுட்டி காட்டியிருந்தாங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த 6ஆம் ஆண்டுக்கான ஆங்கில பாட மொழியுள்ள வந்து அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு உகந்தது இல்லாத ஒரு பிள்ளையான ஒரு வலைத்தளம் ஒன்று வந்து அதுல சேர்த்துட்டாங்க, அதுல வந்து பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அதை தாண்டி வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து மேலதிகமாக ஒரு சில பிரச்சனைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றதுதான். ஆனா முக்கியமான பிரச்சனை வந்து அதான் 6ஆம் ஆண்டு பாட இங்கிலீஷ் பாட முடிவுல வந்து ஒரு வலைத்தளம் வந்து ஒரே பாலின உறவினை வந்து ஊக்குவிக்கக்கூடிய மாதிரியான ஒரு வலைத்தளத்தை வந்து அதுல பிரிண்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே அந்த வலைத்தளம் அதுல பிரிண்ட் பண்ண விஷயம் வந்து பிள்ளையான விஷயம்தான். அந்த விடயத்தை வச்சுக்கொண்டு இப்ப எதிர்கட்சி இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் பிரதமர் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான ஒரு அரசியல் நகர்வினை வந்து மேற்கொண்டு கொண்டு வராங்க. இந்த சந்திப்புல பார்த்தோம்னு சொன்னா புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறையில் அரசுடன் இணைந்து செயற்பட தயாராக இருப்பதாகவும் வந்து ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அத்துடன் பார்த்தோம்னு சொன்னா இந்த நடவடிக்கைகள், அதாவது இந்த புதிய பாடத்திட்டங்கள் தொடர்பான இந்த நடவடிக்கைகள்ல தேசிய கல்வி ஆணைக்குழு, தேசிய கல்வி நிறுவனம், கல்வியாளர்கள், சட்டத்தரணிகள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள், கல்வித்துறையைச் சேர்ந்த தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஆகியோர் அடங்கிய ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு முறையான கண்காணிப்பு அமைப்பின் கீழ் இந்த விடயங்கள் வந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் சொல்லியும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதாவது ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் பிரதிநிதிகள் வந்து வலியுறுத்தி இருக்கிறார்கள். கல்வி சீர்திருத்தங்கள் வெற்றிகரமாக அமைய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அரசின் மீது நம்பிக்கை கொள்ளுதல் மிக அவசியம் என்றும், சந்தேகமும் நம்பிக்கையின்மையும் நிலவும் சூழலில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்றும் வலியுறுத்தி இருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். புதிய கல்வி சீர்திருத்த திருத்தங்களை நடைமுறைப்படுத்த அரசுடன் இணைந்து செயற்படுமாறு ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து
அழைப்பு விடுத்திருக்கிறேன். அரசால் ஆரம்பிக்கப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறைகள் குறித்து விளக்கமளித்த ஜனாதிபதி என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, கிரேட் 1 முதலாம் ஆண்டு தொடர்பான சீர்திருத்தங்கள் திட்டமிட்டபடி நடைமுறையில் உள்ளது என்றும் பாடத்திட்ட மொடியூல்கள் தயாரிப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள், ஆசிரியர்கள் பயிற்சியில் ஏற்பட்ட தாமதங்கள், தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக பார்த்தோம்னு சொன்னா 6ஆம் ஆண்டு கிரேட் 6க்கான புதிய கல்வி சீர்திருத்தங்கள் 2027ஆம் ஆண்டு தொடங்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி அவர்கள் இன்றைய தினம் தெரிவிச்சிருக்கிறார். இவர் இன்றைய தினம் இப்படி தெரிவிச்சதாலதான் பார்த்தோம்னு சொன்னா விமல் வீரவன்ச அவர்களும் அவருடைய அந்த சத்தியாகிரக போராட்டத்தினை முடிவுக்கு கொண்டு வந்தார். மேலும் இந்த சந்திப்பில் என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னா, கல்வி சீர்திருத்தங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போர்ட்கள், தொலைக்காட்சிகள், கணனிகள் வசதிகள் பெற்றோர்களின் செலவில் இல்லாமல் அரசின் நிதியில் வழங்கப்படும் என்று சொல்லியும் ஜனாதிபதி அவர்கள் இன்றைய தினம் உறுதி அளிச்சிருக்கிறார். இதற்கு மேலதிகமா பார்த்தோம்னு சொன்னா, மாகாணங்களுக்கு இடையிலான ஆசிரியர்களுடைய இடமாற்றம், பதவி உயர்வுகள், சம்பள முரண்பாடுகள், அதிபர்கள் சேவையில் நிலவும் சிக்கல்கள் ஆகிய விடயங்களிலும் கவனம் செலுத்த போவதாக ஜனாதிபதி அவர்கள் இன்றைய தினம் தெரிவிச்சிருக்கிறார். இந்த சந்திப்பில் பார்த்தோம்னு சொன்னா, அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்க தலைவர், சிலோன் ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர், இலங்கை ஆசிரியர் சேவை சங்க தலைவர், அதிபர்கள் சேவை சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் உட்பட ஆசிரியர் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சந்திப்பில் பார்த்தோம்னு சொன்னா, இந்த கல்வி தொடர்பாக முக்கியமான நிறைய நபர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி முக்கியமான நிறைய நபர்கள் கலந்து கொண்டுதான் இந்த கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான முக்கியமான விடயங்கள் கதைக்கப்பட்டு தற்பொழுது ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் பார்த்தோம்னு சொன்னா, இப்ப சஜித் பிரேமதாச தலைமையில பார்த்தோம்னு சொன்னா, பிரதமர் அவர்களுக்கு எதிராக ஒரு நம்பிக்கை இல்ல பிரேரணையை கொண்டு வந்தாங்க. அதுல முதலாவதா சைன் வச்சது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அதுவும் சஜித் பிரேமதாஸ் அவர்களை முதலாவதாக சைன் வச்சிருக்கிறார். இப்ப பார்த்தோம்னு சொன்னா, கல்வி அமைச்சரும் பிரதமரான கரணி அமர்சூரிக்கு எதிராக எதிர்கட்சி உறுப்பினர்கள் கொண்டு வர உள்ள நம்பிக்கையில தீர்மானம் தொடர்பான விவாதத்தினை ஜனவரி மாதம், இந்த மாதம் 22 மற்றும் 23 ஆகிய தினங்களில் பாராளுமன்றத்தில் நடத்த தயாராக உள்ளதாக அரசு அறிவிச்சிருக்காங்க. அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் இன்றைய தினம் 13ஆம் தேதி, ஜனவரி மாதம் 13ஆம் தேதி இன்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் இந்த விஷயத்தினை இன்றைய தினம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுவரை அமுல்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பான பல்வேறு விடயங்களை தெளிவுபடுத்த இந்த விவாதம் ஒரு முக்கிய வாய்ப்பாக அமையும் என்று சொல்லியும் அவர் இன்றைய தினம் தெரிவிச்சிருக்கிறார். மேலும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விரைவாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்கட்சிகளிடமிருந்து அரசு எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். இதன்படி பார்த்தோம்னு சொன்னா, ஜனவரி மாதம், இந்த மாதம் 22 மற்றும் 23 ஆகிய திகதிகளில் விவாதத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. தேவை ஏற்படின் மேலும் நாட்களை ஒதுக்க அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா, அரசாங்கமானது எதிர்கட்சியின் இந்த வேலைகளை இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் பிரதமர் அவர்களுக்கு எதிராகவும் இந்த கல்வி சீர்திருத்தத்தில் ஏற்பட்ட இந்த பிரச்சனையை வச்சுக்கொண்டு பெரிய அளவிலான காய் நகர்த்தல்கள் செய்யறாங்க. அந்த விடயங்களை எல்லாம் எதிர்கொள்றதுக்கு அரசு தரப்புல தயாராக இருக்கிறார்கள். இந்த நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்க அரசு தரப்பில் இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் இந்த முக்கியமான ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் பிரதிநிதிகளோட காட்சி விஷயங்களா இருக்கட்டும், நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் இன்றைய தினம் தெரிவிச்சிருக்கிற இந்த விடயமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. எதிர்கட்சி எவ்வளவுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இந்த கல்வி சீர்திருத்தங்களை வச்சுக்கொண்டு எவ்வளவுக்கு எதிராக காய் நகர்த்த தயாராக இருக்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் எதிர்கொள்றதுக்கும் இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த விடயம் தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க. நீங்களும் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.